compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. கபடினா என்னன்னே தெரியாது எனக்கு. அக்காங்கெல்லாம் விளையாடி மெடல் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும். எல்லாரும் பேசுவாங்க நம்ம ஊர்ல நம்ம கண்ணையினர் மாத்தணும், நம்ம கண்ணையினர்ல இருந்து நம்ம எல்லாரும் இந்த தாசில்தார் ஆகணும், IAS ஆகணும், IPS ஆகணும்னு பேசுவாங்க அக்காங்களாம். அதே மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் சுஜின்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு அடுத்தது நம்ம அந்த கட்டத்துல இருக்கோம் அப்படிங்கிற அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா சொல்லி தந்துட்டே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே ஒரு படிச்சு ஒரு 12th முடிச்சிட்டேன் எங்க கண்ணையினர் ஸ்கூல்லனா. நெக்ஸ்ட் ஒரு வேலைக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா எங்க வீடு சூழல் அப்படி. எங்க வீடு இல்லாம எங்க கண்ணையினர் ஸ்லம் சூழலே அப்படிதான். அதிக பெருசா படிக்கவே முடியாது. எங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் போய் தான் வேலை செய்வாங்க அக்காங்களாம். அந்த வேலைக்கே வேற ஒரு ஆதார் கார்டு மாத்தி தான் போற மாதிரி இருக்கும். இந்த கண்ணகி நகர்ன்ற பேருக்காக. கண்ணகி நகர்னு பேர் இருந்தா செக்யூரிட்டி வேலை கூட தர மாட்டாங்க. ஸ்கூல் காலேஜ்ல வந்து கண்ணகி நகர் பசங்கனாலே வரக்கூடாது, கண்ணகி நகர் பசங்க ரவுடிசம் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அப்படிலாம் இங்க எதுவுமே இல்லையே. ஊரை பேரை சொல்லவே எங்க மக்கள் பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப தைரியமா சொல்லணும் எங்க ஊர் பேர் இது அப்படின்ட்டு. நான் கண்ணகி நகர் ஆளு அப்படின்னாலே கண்ணகி நகர் ஆளா, அப்ப வாங்க உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் அப்படின்ட்டு வேலை கொடுக்கும். கண்ணகி நகரோட பேரை நம்ம மாத்திட்டோம். ஏன்னா பரைன் ஃபுல்லா நம்ம தமிழ் மக்கள் கார்த்திகா இந்தியா அப்படின்லாம் சொல்ல கண்ணகி நகர் தான் நிறைய கத்திட்டு இருந்தாங்க. ஃபுல்லா கபடி தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது உலகத்துல. அவ்வளோ ஃபோக்கஸா வச்சிருந்தாரு எங்க கோச்சு. கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆக விட மாட்டாரு. ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம், அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். கடந்த 2-3 நாட்களாவே எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும், எந்த நியூஸ் பேப்பரை திறந்தாலும், எந்த டிவியை திறந்தாலுமே வந்து கார்த்திகா கண்ணகி நகர் கார்த்திகான்னு தொடர்ந்து அந்த வீர பெண்மணியை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி. அப்படியே என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும். அந்த கனவை நோக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பயணிப்போம். இந்த இடத்துல எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது, கபடி அப்படிங்கறதுக்குள்ள நான் இப்படிதான் வந்தேன், எனக்கு இந்த விஷயம் தான் தூண்டுகோலா இருந்தது அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில என்ன அமைஞ்சிருந்தது? நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல கபடி ஸ்டார்ட் பண்ணேன்க்கா. 6th ஸ்டாண்டர்ட்ல வந்தேன். அப்புறம் அங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது அதிகமா ஒர்க் அவுட் எல்லாம் கொடுக்குவாங்கல்ல, அப்ப அதுக்கப்புறம் போறது இல்லாம நின்றுட்டு 8th ஸ்டாண்டர்ட்ல தான் மறுபடியும் போய் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் கபடினா என்னன்னே தெரியாது எனக்கு. அக்காங்கெல்லாம் விளையாடி மெடல் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு HM எல்லாம் வந்து மேல ஸ்டேஜ்ல வச்சு அதை கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும், அதெல்லாம் பார்க்க அழகா இருக்கும். அக்காங்கெல்லாம் நம்ம கையில எல்லாம் தருவாங்க, சுஜி அக்கா எல்லாரும். அப்புறம் அவங்களாம் டீம் எடுத்தாங்க. அப்ப போய் அக்கா நானும் வரட்டுமா அப்படி கேட்டது. கோச் கூப்பிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. எனக்கு கபடி வந்து எப்படின்னா அது ஒரு மாதிரி எப்படிதான் எங்களுக்கு வந்து அது நான் சேர்ந்தேன்னு எனக்கே தெரியல. அவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, எங்க கோச்சு யூனிவர்ஸ்ன்ற ஒரு கடவுளை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து யூனிவர்ஸ்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நம்ம எது கேட்டாலும் அது நமக்கு தரும் அப்படின்னு சொல்லும்போது அதுலதான் அதிகமா ஈடுபாடு ஃபர்ஸ்ட் இருந்தது. ஸ்போர்ட்ஸ்ல கூட அப்பெல்லாம் வந்து நேஷனல் வாங்கணும், நம்ம தமிழ்நாட்டுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பேசுவாங்க நம்ம ஊர்ல நம்ம கண்ணையினர் மாத்தணும், நம்ம கண்ணையினர்ல இருந்து நம்ம எல்லாரும் இந்த தாசில்தார் ஆகணும், IAS ஆகணும், IPS ஆகணும்னு பேசுவாங்க அக்காங்களாம். அதே மாதிரி நானும் காவியாவும் IPS ஆகணும், IAS ஆகணும்ட்டு நாங்களும் கனவு கண்டிருக்கோம். ஆனா இப்ப அந்த எஜுகேஷன் மூலியமா போறத விட ஸ்போர்ட்ஸ்ல போலான்ட்டு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ்ல போய் நான் வந்து 11 நேஷனல் விளையாடி இருக்கேன். 5 வாட்டி கேப்டனா இருந்திருக்கேன். ஒரு வாட்டி கோல்டு வின் பண்ணிருக்கோம். மத்த 8 வாட்டி மெடல் பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி யூத் ஏஷியன் கேம்ஸ்ல நான் வைஸ் கேப்டனா போயிருந்தேன். இதை கேட்கும் போது ஃபர்ஸ்ட் சுஜின்னு சொன்னீங்கல்ல, அவங்கள பார்த்து ஓரளவுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிதான் இதுக்குள்ள வந்திருக்கீங்க. இப்போ சுஜிதா வந்து தலைவர் தமிழ்நாட்டு இதுல, நீங்க வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னும் போது, அசிஸ்டன்ட் தலைவர் அப்படின்னு துணைத் தலைவர் அப்படிங்கும் போது நம்ம ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆயிதான் வந்தோம். அவங்களுக்கு அடுத்தது நம்ம அந்த கட்டத்துல இருக்கோம் அப்படிங்கிற அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? அக்கா எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா சொல்லி தந்துட்டே இருப்பாங்க. கார்த்திகா உன்னால முடியும், மேட்ச்ல கூட நான் ஆஃப் ஆயிட்டுனா நான் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ பெண்கள் அப்படிங்கும் போது இப்ப நிறைய விதத்துல நிறைய விதமான வளர்ச்சிகள்ல பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஆரம்பிச்ச போதா இருக்கட்டும், இந்த இடமா இருக்கட்டும், நம்மள சுத்தி இருக்க அம்மா அப்பா அவங்க எல்லாம் வந்து பெண் தானே, நீ எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ற. முக்கியமா கபடி அப்படின்னா அரை ட்ரௌசர் சொல்லுவாங்க, அது போட்டு வெளியே போனாலே நிறைய பேர் நிறைய விதமான கேலி கிண்டல்கள்லாம் இருந்திருக்கும். இப்ப நான் வெளியே பைட் எடுக்கும் போதும் நிறைய பேர் அதுதான் சொன்னாங்க. நீங்க அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் ஈடுபடும் போது உங்களை சுத்தி வந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி? இல்ல, வீட்டுல அம்மா அப்பாலாம் முழு மனசோட அனுப்பி வச்சாங்க. ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. எல்லாரும் அப்பா அப்பாவும் சப்போர்ட் பண்ற மாதிரி எங்க அம்மா அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எங்க கோச் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாரு. அதனால என்கிட்ட 1% 0.01% கூட எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ ஸ்போர்ட்ஸ் பத்தி எதுவுமே வராது. ஓகே, கோச் அப்படின்னீங்க, ராஜரை பத்தி நீங்க நினைச்சது உங்களுக்கு அவரை பத்தி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. அம்மா அப்பா வந்து எனக்கு இங்க உயிர் கொடுத்து என்ன இந்த உலகத்துல வர வச்சாங்க. ஆனா எங்க கோச் தான் என்ன வந்து இவ்வளவு பெரிய ஆளாக்குனதே. அம்மா அப்பா விட்டு கொடுக்கல, ஆனா கோச் வந்து எனக்கு அம்மா அப்பாவா மாறிட்டாங்க. இப்ப அவ்வளோ ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் எங்க கோச்சோடது. அவரு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு. நார்மலா கண்ணகி நகர்ல இருக்கிறதுனா சும்மாவா, கண்ணகி நகர்ல ஒரு வேலைக்கு அக்காங்க, நானே ஒரு படிச்சு ஒரு 12th முடிச்சிட்டேன் எங்க கண்ணகி நகர் ஸ்கூல்லனா. நெக்ஸ்ட் ஒரு வேலைக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா எங்க வீடு சூழல் அப்படி. எங்க வீடு இல்லாம எங்க கண்ணகி நகர் ஸ்லம் சூழலே அப்படிதான். அதிக பெருசா படிக்கவே முடியாது. இந்த காலத்துல நிறைய வளர்ந்தாலும் நாங்களால படிக்க முடியல இப்பெல்லாம். ஏன்னா வீட்டு சூழல் அப்படி இருக்கு. இப்ப எங்க கோச் எல்லாம் வந்து நம்மளாம் இப்படி சாதிக்கணும், நம்ம கண்ணகி நகர் இப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம மாத்தணும், அப்பதான் நம்மளோட மக்கள் எல்லாம் தைரியமா வெளியே போய் வேலை செய்வாங்க, ஈஸியா இருக்கும். இல்லைன்னா எங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் போய் தான் வேலை செய்வாங்க அக்காங்களாம். அந்த வேலைக்கே வேற ஒரு ஆதார் கார்டு மாத்தி தான் போற மாதிரி இருக்கும். இந்த கண்ணகி நகர்ன்ற பேருக்காக, கண்ணகி நகர்னு பேர் இருந்தா செக்யூரிட்டி வேலை கூட தர மாட்டாங்க. இது ஸ்கூல் காலேஜ்ல வந்து கண்ணகி நகர் பசங்கனாலே வரக்கூடாது, கண்ணகி நகர் பசங்க ரவுடிசம் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அப்படிலாம் இங்க எதுவுமே இல்லையே. எல்லாரும் பண்ணுவாங்க, அது ஒரு பையன் பண்ணுவான், அதை அவனை திருத்தினாலே முந்திச்சு அது அதோட மாறிடும். ஆனா கண்ணகி நகர்னு ஒரு பேரை போட்டு அவங்க எல்லாருமே இப்படிதான்றதுலாம் ரொம்ப தப்பா இருக்கு. இந்த விஷயங்கள்னும் போது வெளியே கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, கண்ணகி நகர்னும் போது எல்லாமே பொதுவா பாக்குறாங்க, இந்த இடத்துல நிறைய படிச்சவங்க இருக்காங்க, நிறைய டிகிரி வாங்கினவங்க இருக்காங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ்ல கலக்கினவங்களா இருக்காங்க. அதையும் தாண்டி கார்த்திகா கண்ணகி நகர் அப்படிங்கிற ஒரு பேருக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. இனி கண்ணகி நகர் அப்படின்னாலே கார்த்திகா அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த விஷயங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இங்க கார்த்திகான்ற பேரே வேணாம். நமக்கு வந்து கண்ணகி நகர்ன்ற பேர் தான் இந்த உலகத்தை ஃபுல்லா கொண்டு போகணும்னு எங்க கோச் சொன்னாது. பேரை சொல்லதானே எல்லாரும் போயிடுவாங்க. நான் இந்த ஊருன்னு சொல்றதுக்கு இப்ப நான் ஒரு வேலை கேட்க போறேன்னா, சார் நான் இந்த மாதிரி என் பேர் இது, நான் வந்து இந்த ஊர்ல இருந்து இருக்கேன், எனக்கு இந்த வேலை வேணும்னு கேட்பாங்க. அப்ப ஊரை பேரை சொல்லவே எங்க மக்கள் பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப தைரியமா சொல்லணும் எங்க ஊர் பேர் இது அப்படின்ட்டு. நான் கண்ணகி நகர் ஆளு அப்படின்னாலே கண்ணகி நகர் ஆளா, அப்ப வாங்க உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் அப்படின்ட்டு வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி மாத்தணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டது. நான் வந்து ஒரு 2-3 போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த மெமரிஸ பத்தி மட்டும் ஒரு 2 வார்த்தை பேசலாமா? நேத்திக்கு மீட் பண்ணிருந்தீங்க, என்ன நடந்திருந்தது, என்ன சொன்னாங்க? நாங்க வந்து பஹ்ரைன்ல இருந்து டெல்லி வந்தோம், டெல்லியில இருந்து சென்னை வந்தோம். வந்தோடனே எல்லா மக்களும் வந்து பார்த்து எல்லாரும் விஷ் பண்ணாங்க. டைரக்டா நெக்ஸ்ட் நாங்க சிஎம் சார், டெபுட்டி சிஎம் சாரையும் பார்க்கதான் போனோம். எனக்கு வந்து 4th டைம் சாரை பாக்குறேன், டெபுட்டி சிஎம் சாரை. 2nd டைம் சிஎம் சாரை பாக்குறேன். அது எனக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருந்துச்சு. ஏன்னா கண்ணகி நகரோட பேரை நம்ம மாத்திட்டோம். ஏன்னா பஹ்ரைன் ஃபுல்லா நம்ம தமிழ் மக்கள் கார்த்திகா இந்தியா அப்படின்லாம் சொல்ல, கண்ணகி நகர் தான் நிறைய கத்திட்டு இருந்தாங்க. அதுதான் நம்மளோட வெற்றியா நான் பாக்குறேன். அப்ப அதே மாதிரி வந்து அந்த ஒரு சந்தோஷத்தோட நான் இங்க வரும்போது நம்ம சிஎம் சாரும் டெபுட்டி சிஎம் சாரும் என்னை கூப்பிட்டு நல்லா மரியாதை செலுத்தினாங்க. நிறைய காசு கொடுத்தாங்க, 25 லட்சம் ஐகேஷ் அவார்ட். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஃபினான்ஷியலா ஒரு பிளேயர் கஷ்டப்பட்டுருவாங்க, அது ஃபேமிலிக்காக அப்படியே அதை ஒதுக்கிடலாம். இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன். இப்ப இன்னும் நான் பெருசா அச்சீவ் பண்ண முடியும். சிஎம் சாரோ டெபுட்டி சிஎம் சாரோ நம்ம கண்ணகி நகர்ல எப்படி இருக்கு அப்படிலாம் உட்காந்து 20 மினிட்ஸ் நல்லா பேசினாங்க, ஃப்ரீயா பேசினாங்க. எப்படிலாம் அவங்க கண்ணகி நகர் மாறி இருக்கா, இன்னும் தேவை இருக்கா, அதெல்லாமே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நான் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்து, October 14, 2024 இதே மாதிரி இந்த இடம்ல ஒரு மைதானத்துல நீங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல வந்து சொல்றீங்க, இந்தியாவுக்கு நான் விளையாடணும், அந்த ஜெர்சியை வந்து என்னோட மேல அந்த இந்தியான்னு இங்க இருக்கிறத பாக்கணும் அப்படின்ட்டு 2024 October 14. அப்படியே எடுத்தா 2025 இதே அக்டோபர் மாதம் இந்த விஷயம் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள் ட்ரூ ஆயிருக்கு. எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்?
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது உண்மையிலேயே. நான் என்ன விளையாட மட்டும் தான் செஞ்சேன். ஆனா எங்க கோச் தான் தினமும் நிறைய சொல்லிட்டே இருப்பாரு. விசுவலைஸ் பண்ணுங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. எங்க கோச் நான் எனக்கே பழைய வீடியோஸ்ல எடுத்து பாக்குறப்ப நம்மளா சொன்னோம் அப்படின்னு தோணுது உண்மையிலேயே. ஏன்னா அப்பெல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணா இருப்போம். அப்ப அந்த வயசுல இருந்தே இந்தியா இந்தியான்னு சொல்லுவோதான் நான் இந்த இடத்துல இப்ப இந்தியா ஜெர்சி போட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணும். அந்த ஜெர்சியை கொடுத்தப்பெல்லாம் கோச் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற ஒரு டைலாக் தான் நான் வந்துச்சு. என் கோச்சுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, அந்த ஜெர்சி வாங்கின மொமெண்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த டைம் என்னென்னலாம் தோணுச்சு? ஏன்னா இப்போ நீங்க 6th படிக்கும் போது ஆசை வந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் 12th 6 years ஜேர்னி. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வராது. 6 yearsன்றது ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டைம் தான். ஏன்னா வந்து நம்ம மிடில் ஏஜ்ல இருக்கும். இந்த டைம் விளையாடணும்னு ஆசை வரும், படம் பார்க்கணும், ஜாலியா சுத்தணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி இருக்கும். ஆனா நமக்கு பிடிச்ச கெரியர் இது, நம்ம வந்து இந்த விளையாட்டுல இறங்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கும் போது அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, அதை பத்திலாம்? இல்ல, வாழ்க்கையே கபடின்னு தான் இருந்தது எனக்கு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் எப்ப தெளிவா, இப்ப ஒரு 6வதுல தானே எல்லாரும் தெளிவாவாங்க சின்ன பசங்களாம். அப்பதான் வந்து கபடி, அதாவது பிறந்ததே கபடி தான் தொடங்கினேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா கபடி தான் தெரியும், மத்த எதுவுமே தெரியாது உலகத்துல. அவ்வளோ ஃபோக்கஸா வச்சிருந்தாரு என் கோச்சு. கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆக விட மாட்டாரு. ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம். யூடியூப் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும். அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். கோச் வந்து நல்ல வீடியோஸ்லாம் அனுப்பிவிடுவாங்க, அதை பார்ப்போம், மோட்டிவேட் ஆகும். அது வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஆனா இப்போ கார்த்திகா எக்ஸ்பிரஸ்ன்னு கூப்பிடுறாங்கல்ல, கார்த்திகான்றதை விட கார்த்திகா எக்ஸ்பிரஸ் ஐடென்டிஃபை ஆகுது. அது எப்படி இருக்கு? அந்த பேர் வச்சு கூப்பிடுறாங்கல்ல, அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா? எக்ஸ்பிரஸ்னா ஃபாஸ்டா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பேரு முன்னாடி எதனா நம்ம படிப்பு ரீதியா தானே எதனா வரும். இப்ப ஸ்போர்ட்ஸ்ல வந்து நமக்கு ஒரு பட்ட பேர் வருதுன்னா அது ரொம்ப செம்மையா இருக்கும். தங்க மகள் கார்த்திகா, அது அந்த கேப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன மேட்ச், என்னாச்சு? அப்படி எல்லாரையும் நீங்க தான் கூல் எல்லாம் பண்றீங்க, என்ன சண்டைங்க? அது ஈரான் கூட வந்து ஃபைனல் விளையாடணும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி விளையாடும் போது 1 சைடா எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச் விளையாடும் போது நெக்ஸ்ட் ஃபைனல்லயும் அந்த டீம் தான் வந்தாங்க. அங்க இருந்ததுல அது ஒரு நல்ல டீம். அந்த டீம் கூட விளையாடும் போது ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. டிஃபென்ஸ் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க பாயிண்ட். அப்போ வந்து நம்ம பிளேயர்ஸ்ல கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சார், பாயிண்ட் இல்ல, 1 பாயிண்ட் தான், 2 பாயிண்ட் தான், நான் டச் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல யாரும் கத்த வேணாம், அமைதியா இருங்க, பரவாயில்ல அவங்க கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் நம்ம அது ஈஸி டீம் தானா இருந்ததுலே அது நல்ல டீம். ஆனா அதை விட நம்ம இந்தியா டீம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம இந்தியா டீம் வந்து அவ்வளோ காம்பினேஷனா, கோஆர்டினேஷனா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது நம்ம டீம். அப்ப அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் கொடுக்கும் போதுதான் பசங்க, நம்ம டீம் பிளேயர்ஸ் வந்து கத்துனாங்க அபிஷியல். சார் பாயிண்ட் இல்ல சார், இத்தனை பாயிண்ட் கொடுக்குறீங்க. நான் கொஞ்சம் தெளிவா சொன்னேன், சார் இது 1 பாயிண்ட் தான் சார், இது போனஸ் பிளஸ் 1, நெக்ஸ்ட் இவங்க டச் பண்ணல சார் அப்படின்னு. ஓகே அப்படின்னு மாத்தி பேசணும். இந்த இன்டர்நேஷனல்ல ஆல்மோஸ்ட் 9 years கழிச்சு நீங்க போயிருக்கீங்க. அதுக்குள்ள நம்ம போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, 9 years கழிச்சு நம்ம தான் ஒரு பெண்ணா போறோம் அப்படின்னும் போது என்னென்னலாம் இருந்தது? உங்களை சுத்தி என்ன அட்வைஸ் இருந்தது? உங்க மைண்ட்ல என்ன இருந்தது? ஃபுல்லா எங்க கோச்சோட கனவு தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் எனக்கு ஃபுல்லா தோணிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்ணகி நகர்ல வந்து மாத்தணும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மாத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அந்த வாய்ப்பை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் சீனியர் இந்தியா கேம்ப்ல ஒரு வாட்டி இருந்தேன். இப்ப இந்த யூத் ஏஷியன் கேம்ஸ்ல வந்து நான் வைஸ் கேப்டனா போயிருந்தேன். அது என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு அடுத்து நான் கேப்டன் ஆகணும், ஒலிம்பிக்ல மெடல் பண்ணணும் அப்படிலாம் ரொம்ப ஆசை இருக்கு. ஸோ இப்போ அம்மா அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே லைஃப்ல அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க ஒரு பிக் சப்போர்ட், ஒரு பிக் தூண் அப்படின்லாம். நீங்க அவங்க 2 பேருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உங்களை வளர்க்குறாங்க, 2 பேரையுமே வளர்க்குறாங்க. நீங்களும் ஒரு பெரிய கபடி பிளேயர், உங்க சிஸ்டரும் பெரிய கபடி பிளேயர். ஆனா இப்போ என்ன நம்ம லைஃப்ல எவ்வளோ காசு இருக்கு, என்ன பண்றோம்னு தெரியும்ல. அம்மா பேசும்போது கூட சொன்னாங்க, சில நாள் சாப்பிடாம கூட என் பொண்ணு போயிட்டு கபடியில ப்ராக்டிஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல இந்த மாதிரியான தருணங்கள் என் லைஃப்ல இருந்தது, இந்த மாதிரி யாரோட லைஃப்லயும் வரக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா என்னன்னு? நான் ரொம்பலாம் கஷ்டப்படலங்கக்கா. வீட்டுல வந்து அரிசி எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. ஆனா சமைக்க டைம் இருக்காது அம்மாக்கு. வேலைக்கு போயிருவாங்க. வேலைக்கு போய் நெக்ஸ்ட் மறுபடியும் பொருள் வாங்கணும்னா மறுபடியும் காசு வேணும்ல, மறுபடியும் வேலைக்கு போயிருவாங்கல்ல. நாங்க தான் வந்து காலைல ப்ராக்டிஸ் போயிட்டு வருவோம். வந்து சாப்பாடு அடிச்சு தயிர் எதனா வாங்கி வச்சு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். அப்படி சாப்பாடு வீட்டுல இல்லைன்னா கோச் வீட்டுக்கு போயிடுவோம். வாணி அம்மா, கோச்சோட அம்மா பேர் வந்து வாணிஸ்ரீ, வாணி அம்மான்னு கூப்பிடுவோம். அம்மா தான் கறி
மீன் எல்லாத்தையும் வாங்கி நல்லா சமைச்சிடும். அது நான் மட்டும் இல்ல, நம்ம டீம் பசங்க யார் வீட்டுல சாப்பாடு இல்லைனாலும் கோச் வீட்டுக்கு போனா ஒரு தட்டு நிறைய நம்ம போதுன்ற அளவு சாப்பாடு போடுவாங்க. இங்க நிறைய அவார்ட்ஸ் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு மெமரபிளான ஒரு 2-3 அவார்ட்ஸை மட்டும் பத்தி ஏதாவது பேசுவோமா? போட்டோஸை பத்தி என்னது இது இந்த ஒரு இந்தியா போட்டது, இந்தியா விளையாடணும்னு சொல்லிட்டு இருப்போம். நிறைய போட்டோஸ்ல எடிட் பண்ணி தருவாங்க. நம்மளோட ஃபேன்ஸ் அண்ணனுங்க, அவங்களெல்லாம் ஃபேன்ஸ்னே சொல்ல முடியாது, நம்ம மக்கள், அண்ணன் குடும்பம் தான் சொல்லலாம். கரெக்ட். அவங்கெல்லாம் போன்ல பாப்போம், அந்த போட்டோ எடுத்து வால்பேப்பர்ல வைப்போம் போன்ல. அத கோச் வந்து அதை பார்த்து விசுவலைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை ஜெராக்ஸ் போட்டு வீட்டுல ஒட்டி வைப்போம். போட்டோ ஃப்ரேம் போற அளவு காசு இருக்காது. இது எல்லாமே எல்லாரும் கொடுத்ததுதான். இது எல்லாமே அவங்க கொடுத்ததுதான். இங்க இருக்க ஷீல்டுல வந்து எனக்கு இப்ப போட்டோ இது சொன்னீங்க, இந்த போட்டோ இந்தியா விளையாடணும்ட்டு இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டு தான் ஒட்டிட்டு இருந்திருக்கோம். இப்பதான் இந்த மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்தாங்க. அது எப்பனா நேஷனல் ஒரு அண்டர் 18 நேஷனல் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு போட்டோ ஃப்ரேம் கிஃப்டா கொடுத்தாங்க. ஆமா.